அதான் ஸ்டோரி வைஸ் நிறைய பேர் இது கொண்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. நிறைய பேர் வெளியில கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. இதன் மூலமா நிறைய பேர் வெளியில கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் நம்ம சமுதாயம் மாறணுன்றது தான் எல்லாருமே சொல்றாங்க. அன்னைக்கு ஆக்சுவலாக என்னோட பர்த்டே நான் ஸ்டாப்பாக நைட்டு ஃபுல்லாக என்னை வச்சு கொடுமைப்பட்டினாச்சு. நிறைய பேர் இன்னும் உள்ளே வச்சிட்டு இருக்காங்க, வெளியில வர்றது இல்லை. கரெக்ட். நிறைய விஷயம் இந்த குட் டச் பேட் டச் வெறும் பொண்ணுங்க மட்டும் சொல்லி கொடுக்க கூடாது. பேச மாட்டாங்க. ஓகே ஓகே. இந்த விஷயத்தை எங்க எதை பத்தி பேசணுமோ அதை பேச மாட்டாங்க. ஓகே ஓகே. வெளியே சொல்ல முடியாம சில பேர் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு நடந்ததை கூட தேர்ட் பர்சன் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. என்னால வெளியே சொல்ல முடியாத இதுலயும் இருக்கு, எனக்கு ரிலேட்டடா இது இருக்கு, நான் இதை பார்த்துட்டு நான் அழுதுட்டேன். எண்ட் ஆஃப் நீங்க அந்த குழந்தைய காட்டினீங்க பாத்தீங்களா, அந்த குழந்தை சமுதாயத்துல எப்படி வளர போறான்ட்டு வாழ்ந்துட்டு இருக்க நாங்களே இப்படி கஷ்டப்படுறோம், வளர போறோம்னா ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணி. விடைத்தாள்ன்றது கூட எதுக்காக வச்சேன்னா அந்த டைட்டில் எல்லாருமே கேட்டதுதான். பார்த்துட்டு ஆப்போசிட்ல இருக்கிற பீப்புள் எனக்கு ஆன்சர் சொல்லணும். விடைத்தாள்ன்றது ஒரு ஆன்சர் சீட்டு. யாருக்குமே கான்செப்டே சொல்லல, ஸ்கிரிப்டே பெருசா சொல்லல. பட் அந்த நாட் புடிச்சதுனால மட்டும் தான் என்ன விஷயம் மட்டும் தான் சொன்னேன். ஆன்லைன் மட்டும் தெரியும். இவங்க என்ன நடிக்க போறேன், இவங்களுக்கு தெரியுது, அவன் நடிக்க போறேன்னு தெரியும். எல்லாருமே ரொம்ப பிளைண்டா ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்டே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டாரா? அதுதான் ஒரு ஒன்லைன் தான் தெரியும். டார்க் ரிலீஸ் ஆயிருக்கு. நினைச்சேன் நீங்க இத கேட்பீங்க, எப்படி கேட்காம எல்லாரும் கேட்பாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கா, அடுத்தடுத்து வைப்பான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. என்கிட்ட சொன்னா நீங்க ஷூட்டிங் ஸ்பாட் வந்தா நான் நினைக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா. ப்ரீமியர் ஷோல தான் நான் போய் பார்த்தேன். சூப்பரா பண்ணியிருக்கா. அதுதான் டேடிக்கு தப்பாம பிறந்திருக்கான்றது தான் நான் சொல்லணும். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஸோ விடைத்தாள் அது ரிலேட்டடாக தான் நம்ம போக போகிறோம். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கும், எனக்கு அதுலேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அது எதுக்கு நான் சூஸ் பண்ணேன்னா, எல்லார் லைஃப்லையும் சில விஷயங்கள் இது பண்ணுவோம். என் லைஃப்ல நான் பார்த்த அதிகமாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா செக்ஸ் அபியூஸ், இந்தமாரி இது ரிலேட்டடாக தான். அண்டு இதில் மெயின் பாயிண்ட் இது விஷயம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன்னா, பெண்கள் வந்து அந்த ஜென்ரேஷன் இந்த ஜென்ரேஷன் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா மார்க் சரியா எடுக்கல, சமுதாயத்தில் எப்படி வாழ்றது அப்படின்னு நினச்சி சூசைட் பண்ணுங்க மத்தியில் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி இருப்பாங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸுகளை சர்க்கிளில் கேட்ட விஷயம், சில பேர் சொன்னேன்னா அந்த பொண்ணுக்கு அறிவு இல்லையா, ஏன் சூசைட் பண்ணிக்கிறா, ஏன் எதுவும் இப்படி டிசிஷன் எடுக்கிறான்ட்டு. அப்போ எனக்குள்ள நான் கேட்ட கேள்வி, நம்ம அப்பத்துல நான் அனிதா இறந்தாங்களே நீட் எக்ஸாமுக்கு, அவங்க எதனால இருந்தாங்க, இந்த ப்ராப்ளத்தினால இறக்கல, சமுதாயத்தில் எப்படி நம்மளை சர்வே பண்ணுறது. ஸோ இப்படி நினைக்கிற பெண்களோட மத்தியில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது எப்படி வாழ்வாங்க. உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்களே ட்ராவல் பண்ணுறது கஷ்டப்படுறாங்க, உடல் ரீதியாக அவங்க பாதிக்கப்பட்டா அவங்க சமுதாயத்தில் எப்படி வாழ்வாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் இல்லாத ஒரு உலகமாக ஓடிட்டு இருக்கு. சில பேரோட இதுக்கே நான் இப்போ ரிலீஸ் பண்ணும்போது எல்லாருமே கேட்டது என்னன்னா, எதுக்கு அந்த பொண்ணை வந்து சூசைட் பண்ண விட்டீங்க, அந்த பொண்ணு அந்த ஆளை அகேன்ஸ்டாக பழி வாங்குற மாதிரி ஏதாவது வச்சிருக்கலாம், இது பண்ணி வச்சிருக்கலாம். எனக்கு என்ன கேட்குறேன், இப்போ இவரை பழி வாங்குற மாதிரி வச்சுக்கிறேன், மற்றவங்களாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க. ஸோ அது ரிலேட்டடாக தான் நான் இது பிளான் பண்ண வச்சேன். இது வந்து ஸ்டில் இப்போ இருக்க நான் ஸ்டாப்பாக தான் ஓடிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அதுதான் அது எனக்கு வந்து அஃபெக்ட் ஆனதுனால நான் இதை வந்து சமுதாயத்தை கேட்கணும்னு தோணுறதுனால எடுத்த ஒரு விஷயம் இது. நைஸ் நைஸ் மேம். நீங்கள் சொல்லுங்கள், லைக் ரொம்ப சூஸியாக தான் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. ஸோ இதை சூஸ் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல, எனக்கு அதை சொல்லுங்கள். மெயின் ரீசன் கார்த்தி தான். அதுக்கப்புறம் லேடிஸ் என்ன கஷ்டப்படுறாங்கன்றது நம்ம லைஃப்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதெல்லாம் தாண்டி வரணும், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அவேர்னஸ் கொடுத்தாதான் அதெல்லாம் தாண்டி வருவாங்கன்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் இதுல. ஓகே ஓகே. ஸோ ஆஃப்டர் ரிலீஸ் என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்துச்சு? நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சூஸ் பண்ணுறது நிறைய பேர் சூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு போர்ட்ரே தேர் செல்ஃப் லைக் தட் அப்படின்றது. ஆனால் இங்கே விமென்ஸ் இப்போ வரைக்குமே நியூஸ் சேனல்ஸ் பார்க்கும்போது குழந்தைகள், பெரியவங்க எல்லாருமே இதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வென் ஹீ கேம் அப் டு மீ வித் திஸ் ஸ்டோரி, செகண்ட் தாட்டே இல்லாமல் ஐ வாஸ் லைக் மெயின் ஃபார் ஹிம். அதுக்கப்புறம் செகண்ட் விஷயம், இந்த ஸ்டோரி வாஸ் வெரி குட் திங், அதனால நான் அதை சூஸ் பண்ணி ஐ ஹாவ் டு டூ, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணது தான். ஓகே ஓகே. எல்லாருமே கார்த்திகாவை தான் பண்ணிருக்கீங்க. ஆமாம். ஓகே. ஸோ எத்தனை கார்த்திக் மட்டும் இல்ல, ஸ்டோரியும் மெயின் தானே. யா ஆஃப் கோர்ஸ். நாங்க பண்ணும்போது அது மூலமா அவேர்னஸ் வரணும். அதான் சொன்னேன்ல, நான் நிறைய பேர் இன்னும் உள்ளே வச்சிட்டு இருக்காங்க, வெளியில வர்றது இல்ல. கரெக்ட்.
நிறைய விஷயம் இந்த குட் டச் பேட் டச் வெறும் பொண்ணுங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுக்க கூடாது. பேச மாட்டாங்க ஓகே ஓகே இந்த விஷயத்த. எங்க எதை பத்தி பேசணுமோ அதை பேச மாட்டாங்க. அதனால ஓகே ஓகே இதை பார்த்து சில பேர் வந்து எப்படின்னா, இப்ப நம்ம மீடியால இருக்கிறதுனால வெளியே சொல்ல முடியாம சில பேர் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு நடந்ததை கூட தேர்ட் பர்சன் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. சோ ஒரு இதுவா அது இருக்கட்டும். மாதிரி நீங்க ரீட் பண்ண கமெண்ட்ஸ் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2-3 பேர் எனக்கு பர்சனலா ஒரு யா ப்ளீஸ். ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லுங்கண்ணே. எப்படின்னா, என்னால வெளியே சொல்ல முடியாது, இதுலயும் இருக்கு, எனக்கு ரிலேட்டடா இது இருக்கு, நான் இதை பார்த்துட்டு நான் அழுதுட்டேன். எண்ட் ஆஃப் நீங்க அந்த குழந்தைய காட்டினீங்க பாத்தீங்களா, அந்த குழந்தை சமுதாயத்துல எப்படி வளர போறான்ட்டு, வாழ்ந்துட்டு இருக்க நாங்களே இப்படி கஷ்டப்படுறோம், வளர போறோம்னா ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு Okay. நினைச்சு ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கேன். So, அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மேம் பர்சனலா வந்த இன்பாக்ஸ் எனக்கு அதை பத்தி சொல்ல முடியுமா? இது after ஸ்டோரி release. வைஸ் நிறைய பேர் இது கொண்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. நிறைய பேர் வெளியில கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. இதன் மூலமா நிறைய பேர் வெளியில கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் நம்ம சமுதாயம் மாறணும்ன்றது தான் எல்லாருமே சொல்றாங்க. ஓகே ஓகே சீரியல்ல ஒரு நல்ல அப்படியே ரோல் டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ சைமல்டேனியஸா இந்த ஒரு விஷயமும் போகுது அப்படிங்கும்போது ஹவு வில் மேனேஜ், எனக்கு அதை சொல்லுங்கண்ணா. எப்படி மேனேஜ் பண்ண முடியுது? நான் வந்து எல்லாருக்குமே ஐ டோன்ட் பிக் திங்ஸ் பிகாஸ் வென் இட் இஸ் கார்த்திக், அவர் கொண்டு வந்த ஸ்டோரி அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. அதனால ஐ வாண்டட் டு டூ திஸ். நான் தான் மதிங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணுவேன். ஏன்னா இந்த ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதனால தான் அன்னைக்கு ஆக்சுவலாக என்னோட பர்த்டே நான் ஸ்டாப்பாக நைட்டு ஃபுல்லாக என்னை வச்சு கொடுமைப்படுத்தினாரு. ஓகே ஓகே தூங்கவே விடல. பிகாஸ் வி ஹாவ் டு ஃபினிஷ் தட் இன் 1 day. அந்த 1 டேக்குள்ள நாங்கள் மொத்த ஷெட்யூலையும் முடிக்கணும்னு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார் அதை வெளியே எடுத்துட்டு வந்து. ஓகே கஷ்டமா தான் இருந்தது. பிகாஸ் நான் வந்து ஒரே நாளில் 2 ஷூட்டையுமே மேனேஜ் பண்ணேன். அங்கேயும் போயிட்டு வந்து இங்கேயும் நைட் ஃபுல்லா காலையில ஒரு போர்ஷன் முடிச்சுட்டு திரும்ப என்னோட சீரியல் ஷூட் போயிட்டு வந்து திரும்ப நைட் இங்க போர்ஷனுக்கு வந்துட்டு எனக்கு அங்க தூக்கமே கிடையாது. தென் வெரி நெக்ஸ்ட் டே எனக்கு என் பர்த்டே. என்னோட பர்த்டே அன்னைக்கு என்ன இப்படி பண்றீங்க பாத்தீங்களா அப்படின்னு எனக்கு இருந்தது. பட் எனிவேஸ் அவரோட ஹார்ட் ஒர்க், நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. பிகாஸ் ஐ நோ த பெயின் வாட் த ப்ரொடியூசர் கோ த்ரூ, வாட் த டைரக்டர் கோ த்ரூ. ஏன்னா நம்மளுக்கு அடுத்த வருஷம் கூட பர்த்டே வரும், ஜாலியாக மம்மி டாடியோட செலிப்ரேட் பண்ணலாம். பட் அவருக்கு இது அவரோட ஃபர்ஸ்ட் முயற்சி. அதனால ஐ வாஸ் லைக் ரொம்ப கஷ்டமா இருந்தது, செமையா தூக்கம் வந்துருச்சு, என்னால முடியல. ஆனாலுமே எவ்ரி ஒன் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஃபார் கார்த்திக். அது வந்து அவருக்காக எல்லாரும் இருந்தாங்க. மோர் தேன் த மணி, மோர் தேன் த ரெக்கக்னேஷன் தே கெட், எவ்ரி ஒன் வாஸ் தேர் ஃபார் கார்த்திக். கார்த்திக்காக எல்லாருமே அங்கே ஸ்டேபிளாக இருந்தாங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. பிகாஸ் யூ நோ அபவுட் த ஆர்டிஸ்ட், அவங்க ஒரு சர்டன் டைமுக்கு மேலே பண்ண மாட்டாங்க, வெளியே யார் கூடயாவது போனால். ஆனால் இங்கே நம்ம தீபா மேம் ஆகட்டும், இன்னொரு தீபா மேம் ஆகட்டும், ஜீவிதா ஆகட்டும், எல்லாருமே கார்த்திக்காக எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு அவங்க ரொம்ப பேஷண்டா அதை நடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. நைஸ் நைஸ் நைஸ். அதனால எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரகிள் இருந்தது. எவ்ரி ஒன் வாஸ் ஒர்க்கிங் இன் டு மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ். ஆனா எல்லாருமே வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஃபார் திஸ் மேன் எவ்ரி ஒன் வாஸ் தேர் இன் தட் நைஸ் 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 நைஸ். எப்படி இருக்கு லைக் இது மாரி எண்ட் ஆஃப் த டே ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணும்போது ஓகே ஃபைன், ஆர்டிஸ்டோட சப்போர்ட் எப்போதுமே இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் மாறலாம். ஓகே இனிமேல் இந்த ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கலாம், இல்லை நமக்கே அந்த டிசிஷன்லாம் தோணும். பட் ஆனால் இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கேட்கும்போது ஹவு யூ? இல்லை சீரியஸ்லி அது எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் அவங்க டைம் ஷெட்யூல் சொன்னாங்க, நான் வச்ச ஷெட்யூல் வேறு. ஒருத்தவங்க ஏன்னா இவங்களும் சீரியல் போகணும், அவங்களும் சீரியல் போகணும். மார்னிங் நான் 8 o'clock வச்சுட்டு 9 o'clock இவங்க ஸ்பாட்டில் அங்கே இருக்கணும். ஓகே அது முடிச்சுட்டு தான் நான் கூப்பிட்ற மாரி இருந்தது. அண்டு தீபாக்கு அவங்களும் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு டியூரேஷன் தான் நான் சொன்னேன், மேம் உங்கள் பொசிஷன் வந்து 9 to 2 o'clock முடிச்சிருவேன்ட்டு. ஆனால் அவங்கள நான் அனுப்பிச்ச ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 9:30 10 o'clock அனுப்பிச்சேன். ஓகே அவ்வளோ நேரம் அவங்க வந்து இருந்தாங்க, அவ்வளோ விஷயம். அது இல்லாமல் நான் 2 o'clock நான் விட்டுருவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வேற ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தாங்க. ஓகே ஓகே. நான் அவங்களோட போர்ஷன் மிட்ல தான் ஒரு ஷார்ட் வச்சேன். வைக்கும்போது ஐயா முடிஞ்சிருமா 1 hourன்னு கேட்டாங்க. என்னடா இன்னும் ஒரு 4 hours இருக்குமே, இப்போதான் நான் இவங்களை கம்ப்ளீட் பண்ண போறேன்ட்டு நான் வேண்டிக்கிட்டே இருந்துட்டு, அப்பதான் அவங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் அதில் வச்சிருப்பேன் நான். என்னன்னா இந்த சார் வந்து அவங்களுக்கு கால் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்ப ஒரு டைலாக் அதில் பேசியிருப்பாங்க, ஐயா கடவுளே வரம் தரும் போது நாங்க வேணான்னு சொல்லுவோமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஷார்ட் முடிச்சுட்டு அவங்க உள்ள போயிட்டு வெளியே வராங்க, ஐயா சந்தோஷமா இருங்க, அவங்க ஐயா தான் கூப்பிட்டாங்க, ஐயா சந்தோஷமா இருங்க, எதுக்கு சொல்லாங்கன்னு எனக்கு புரியலன்னு. இல்ல நீங்க எப்ப வரீங்களோ நான் அப்ப போய்க்கிறேன், என்னோட மீட்டிங் ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சுட்டாங்க. எனக்கா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த அவங்களோட ஏன்னா அதுக்கப்புறம் சூசைட் பாயிண்ட்ஸ், அவங்க அழுகுற சீக்வன்ஸ் போர்ஷன்லாம் நான் பார்த்து எடுக்க வேண்டியதா இருக்கும். ஒரு ஃப்ரேமை மாத்திரம் இப்படி இருக்கணும், அது டூரேஷன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி போகாது அது. ஸோ அதுக்கப்புறம் வச்சு நின்று அவங்கள 9:30 தான் நான் அனுப்பிச்சேன் ஆக்சுவலா. ஓகே ஓகே. ஸோ அவ்வளோ சப்போர்ட் ஆயித்தனைக்கும் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் ஒர்க் அவுட், எல்லாரும் கூட அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்றேன் ஆக்சுவலா. புரியுது. பட் இருந்தாலும் இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியான ஒரு சீரியஸ்லி அப்ப விட எனக்கு இப்ப கேட்கும் போது ஒன்னும் ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலா.
இது எல்லாமே கேமராக்கு முன்னாடி மட்டும் இல்ல, அது பின்னாடியுமே அப்படியே இருக்கக்கூடிய ரியலி விஷயம் தான். சீரியஸ்லி நைஸ் நைஸ் நைஸ். லைக் எப்போதுமே ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். நம்ம இங்கே ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலும் சரி, வெப் சீரிஸ் எடுத்தாலும் சரி, அது எண்ட் ஆஃப் த டே ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்காக போய் நிற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுவும் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். கண்டிப்பா அதுக்காக ஸோ எனக்கு அதை பற்றி சொல்லுங்களேன் கார்த்திக். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ நோ அபவுட் யூ. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான். இல்ல கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ஆசைகள் இருக்கும்ல. நான் இந்த மீடியாக்குள்ள வந்தது பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் என்னோட ஆக்டிங் கரியரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வேல்யூ எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜ் தேவைப்படும். மீடியாக்குள்ள வர பீப்புள் எல்லாருக்குமே பர்சனல் லைஃப்ல ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நான் என்னோட பர்சனல் விஷயம் லைஃபை வச்சு தான் நான் மீடியாக்குள்ள வரேன். எனக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வேணும். அந்த ஸ்டேஜுக்கு நான் என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் தான் நான் ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங் பண்ணேன். நான் போய் சான்ஸ் கேட்கும் போது எனக்கு ப்ராப்பராக அந்த ஒரு இது கிடைக்கல. பசங்களுக்கு கிடைக்காத அந்த ஒரு இது எதுவுமே இல்லை. சான்சஸ் ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கான்டாக்டை கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். கான்டாக்ட் கலெக்ட் பண்ண முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் நம்ம ஒரு டைரக்ஷன் இது பண்ணி, ஏன்னா எல்லாருக்குமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இடையில கேஸ்டிங் டைரக்ட் பண்ணீங்க? அதான் கேஸ்டிங், அதான் கான்டாக்ட் கலெக்ட் பண்ணி கேஸ்டிங்கு சில ஆர்டிஸ்ட் பே அவர் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஆக்டிங் நான் ஒரே ஸ்டேபிளாக இருந்தால் நம்மள வெளியே தெரியுமில்ல, மீடியாக்குள்ள இருக்கிற பீப்புளுக்கு எனக்கு தெரியும். ஆனால் நான் எதுக்காக வந்தேனோ அது இல்லாமல் போயிடுமோன்ற ஒரு கட்டத்தில் யோசிச்சு பார்த்தேன். நான் எதுக்காக வந்தேன், அந்த ஸ்டேஜுக்காக தான் நான் இங்கே இதுக்குள்ளே வந்தேன். அந்த ஸ்டேஜ் ஃபோக்கஸ் பண்ணாமல் வேற எதையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்ததுனால யோசித்தேன். ஸோ நம்மளுக்கும் டைரக்ஷன் பண்ணால் இதில் சான்ஸ் இல்லைனா கூட உன் திறமையை வெளியே காட்டினா கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்டேஜ் கிடைக்கும். அதனால் யோசித்தேன். ஸோ எடுத்தோடனே ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு நம்மளால போயிட்டு ஸ்கிரிப்ட் உட்காந்து எழுதி ஒரு பெரிய ப்ரொடியூசரையோ இல்லை நார்மல் ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்காது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் புள்ளியை வச்சா தான் அந்த புள்ளி சுற்றி கோலப்படுமோன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்காக எடுத்து வச்சது தான் இந்த விடைத்தாள். விடைத்தாள்ன்றது கூட எதுக்காக வச்சேன்னா அந்த டைட்டில் எல்லாருமே கேட்டது தான். பார்த்துட்டு ஆப்போசிட்ல இருக்கிற பீப்புள் எனக்கு ஆன்சர் சொல்லணும். விடைத்தாள்ன்றது ஒரு ஆன்சர் சீட்டு. அதோ அவங்களோட கேரக்டர் கூட எல்லாருமே அவங்களே என்கிட்ட கேட்டாங்க, எனக்கு ஏன் இதில் பாதியில நிறுத்திட்டீங்க, மதின்ற கேரக்டர் ஏன் இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. அது எதுக்குன்னு அந்த கேரக்டர் வச்சுன்னா அவங்களுக்கு நான் அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிளனேஷனே கொடுத்தேன். ஓகே. மதின்ற கேரக்டர் வந்து அந்த ஆஃபீஸ் போவாங்க, எம்டி வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, அதை அப்படியே நான் கட் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ என்கிட்ட சில பேர் கேட்டாங்க, சொன்னால அந்த பொண்ணு வந்து அகேன்ஸ்டா பண்ணிருக்கலாம் வந்திருக்கலான்ட்டு. பட் இதில் அப்படி இருக்கக்கூடாது. ஆடியன்ஸா நீங்க சொல்லுங்க, அந்த பொண்ணு அந்த இடத்துல என்ன சுச்சுவேஷன் இருக்கு, என்ன டிசிஷன் எடுத்தா கரெக்டா இருக்கும், அது நீங்க சொல்லுங்க பார்த்துட்டு. அதனால அதை நான் கட் பண்ணிட்டேன், அந்த இடத்துல ஆடியன்ஸ் பார்வையில விட்டுட்டேன். ஓகே. சோ அது புரிஞ்சவங்க பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன். கார்த்தியோட மைண்ட் செட்ல மதி என்ன பண்ணிருப்பாங்க? என்னோட மைண்ட் செட்ல மதி ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியான அடாப்டான ஒரு கேரக்டர். ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு போல்டான கேரக்டர். அது நான் ஸ்டார்டிங் வச்ச கான்செப்ட் எப்படின்னா, இந்த யாழினின்ற பொண்ணு வந்து சூசைட் பண்ணிட்டுக்கு அப்புறம் எண்ட் ஆஃப் போர்ஷன்ல ஒரு இது வரும், இன்று நான் நாளை யாருன்ட்டு போடும்போது நான் அந்த குழந்தை போர்ஷன் காட்டாம மதி கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் வச்சேன். ஓகே. நாளை யாருன்ட்டு எதுக்கு போறீங்க, இங்கேருந்து நீங்க மாறுங்க உங்க லைஃபை. ஸோ அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கும் போது வீட்டை நினைச்சு பாப்பா, அவங்க ஃபேமிலி நினைச்சு பாப்பா, என் அப்பா என்னை இப்படி வளர்க்கல. ஏன்னா அவங்க அப்பாவோட கேரக்டர் நான் காட்டியிருக்க மாட்டேன், பட் ஒரு மெமரிஸா வைக்கலான்னு பார்த்தேன். சொல்லி கொடுத்து வளர்க்குற கேரக்டர் ஃபேமிலியில நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஸோ அப்ப வச்சது எப்படின்னா, அப்பாவை நினைச்சு பார்த்து பட்டுன்னு எந்த எம்டி அடிப்பா, இன்று நான் நாளை யாருன்னு போவாதீங்க, இங்கேருந்து நீங்க உங்க வாழ்க்கைய மாறுங்கன்றதான் வச்சேன். பட் நான் ஏன் அதை வைக்காம விட்டேன்னா, யாரும் இப்ப அப்படி இல்லை. அது இப்ப ஒரு பொண்ணு போல்டா இருந்தாலும் இன்னொரு பொண்ணு அப்படி இல்லை. ஸோ எல்லாருமே மாறணும் ஃபர்ஸ்ட். அதுக்காக தான் நான் இதை வச்சேன் இது ஆக்சுவலா. அண்ட் இதை பொண்ணுங்க மாறக்கூடாது. இப்படி தவறுகள் பண்ற, அதாவது திருடனா பார்த்து திருடாவிட்டா திருட்டு ஒழிக்க முடியாதுன்றது காமனா விஷயம். நம்மளா பார்த்து நம்ம தவறுகளை திருத்திக்கலாம், தவறுகள் குறையாது கண்டிப்பா. ஸோ அதுக்காக பேஸ் பண்ணி வச்சதுதான் அந்த ஒரு விஷயம். நான் சூப்பர். உங்களோட கேரக்டர் அது புரிஞ்சிச்சா? ஏன்னா எல்லாருமே என்ன இன்னொன்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே கான்செப்டே சொல்லல, ஸ்கிரிப்டே சொல்லல. பட் அந்த நாட் புடிச்சதுனால என்ன விஷயம் மட்டும் தான் சொன்னா, ஆன்லைன் மட்டும் தெரியும். இவங்க என்ன நடிக்க போறேன்னு இவங்களுக்கு தெரியாது, அவன் நடிக்க போறேன்னு தெரியும். எல்லாருமே ரொம்ப பிளைண்டா ஃபர்ஸ்டே கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டாரா? அதுதான் ஒரு ஒன்லைன் தான் தெரியும். இல்ல ஸ்பாட்ல உட்கார்ந்து எழுதுறது, ஸ்பாட்ல வந்து டெவலப் பண்றது. அவர் வர்க் பண்ணிட்டார், முன்னாடி வர்க் பண்ணிட்டார். ஆனா எல்லாருக்குமே வந்து இது ஒரு விமன் அபியூஸ்க்கான ஒரு ஸ்டோரின்ற ஒன்லைன் மட்டும் தான் தெரியும். ஓகே. யாரு என்ன பண்ண போறா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும். ஆனா மதி பண்ண போறா அப்படின்றது எனக்கு தெரியும். எனக்கு இதுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. சாரி இன்டர்வியூ தப்பா நினைச்சீங்க. லைக் எப்போதுமே ஒரு விஷயம் ஒண்ணு, இங்க லைக் ஏதாவது ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை எடுத்தாதான் அது நம்ம ஈஸியா வெளில தெரியும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல. உதாரணத்துக்கு ஃபார்மர் ரிலேட்டடா சில விஷயங்கள் எடுப்பாங்க, ஃபார்மரை பத்தி, அந்த விஷயங்களை பத்தி பேசுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேல் டாமினேஷனை பத்தி எடுத்து பேசுவாங்க. அட் தி சேம் டைம் உமன் அபியூஸ், ஃபேமிலி யா ஆஃப் கோர்ஸ். ஏன் இந்த உமன் அபியூஸ் பேசணும் அப்படிங்கிறதுக்கான ரீசன் எதனால இருந்துச்சு? முதல் டைரக்ஷன் அப்படிங்கும்போது முதல் டைரக்ஷன் எதுக்கு நான் அந்த கான்செப்டுக்குள்ள போனேன்னா, ஐ ஹேவ் த கான்டாக்ட்ஸ் இன் ஃப்ரெண்ட் சர்க்கிள். ஸோ அவங்க ஃபேஸ் பண்ணதெல்லாம் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்கல்ல.
இப்போ சில பேருக்கு வந்து பிடிக்காத விஷயம் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. அப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ணா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஓகே. எனக்கு நான் அந்த சர்க்கிளில் ட்ராவல் பண்ணும்போது கேட்டது எல்லாமே அந்த நான் ட்ராவல் பண்ணது அண்ட் என் லைஃப்லயும் சில விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ப்ளீஸ் சொல்லலாம், தப்பு கிடையாது. கண்டிப்பா அதை சொல்றதுக்கு தான் பிளான் யோசிச்சேன் நான். உமன்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, மென்ஸுக்கு நடக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா 10th தாம்பரத்துல தான் படித்தேன். தாம்பரம் பெரங்கத்தூர்னு ஒரு ஸ்கூலு. ஹாஸ்டல்ல வளர்ந்த பையன் நான். வீட்டில இருந்து ட்ராவல் பண்ணி தான் நான் போவேன். மதுரவாயில் பைபாஸ் இருக்குங்கள, ஸோ அங்கே லிஃப்ட் கேட்டு ட்ராவல் பண்ண போவேன் நான். எனக்கு மணி சேவிங்ஸ் பண்ண பிடிக்கும். வீட்டில் வந்து 50 ருபீஸ் கொடுப்பாங்க. அப்போ டிக்கெட் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸு 7 ருபீஸ் தான். அப்போ 2010 அந்த மாரியில தான். சரி நான் என்ன பண்ணுவேன், லிஃப்ட் கேட்டு போனால் அந்த காசை சேவ் பண்ணி வைக்கலாம். ஸ்கூலில் அந்த ₹1 சாக்லேட்டு அப்போ அந்த வேல்யூ அதிகம். ஸோ அப்படி பண்ணும்போது லிஃப்ட் கேட்க போகும்போது எனக்கு ஒருத்தர் வந்து என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம். அப்போ எனக்கு அதை பற்றி பெருசாக எனக்கு தெரியல. ஒரு பையனா எனக்கு அது எப்பவுமே ஸ்ட்ரைக் அவுட் ஆகும்ல. ஒரு பையனை நான் ஃபேஸ் பண்ணும்போது எனக்கே அது அகேன்ஸ்டாக ஒரு அந்த ஆளை விட்டு பைக்கை நிறுத்துங்கன்னு என்னால் சொல்ல தெரியல. என்னால் சில விஷயங்கள் பேசும்போது அப்போ பெண்கள் அவங்க லைஃப்பில் ஒரு ஸ்ட்ராங்னஸ் கிடையாதுல்ல. சில விஷயங்களை சண்டை வாய் வழியாக பேசலாம், பட் அந்த சுச்சுவேஷன் அவங்க ஹேண்டில் பண்ணுற விதம் வேற மாதிரி இருக்கும். ஒரு பையனை நானும் அதை ஹேண்டில் பண்ணலைல்ல. ஸோ அப்போ அவங்க லைஃப்பில் அது எப்படி இருக்கும்ன்ட்டு எனக்குள்ள அதை கேட்ட கேள்வி. ஸோ அப்போ தான் நான் அதை வச்சேன்னு நான் அது. ஸோ இந்த கான்செப்டில் போகலாமே, ஃபர்ஸ்ட் நம்ம கரியர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி சொல்கிறது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நான் மீடியாவில் வந்து ஒரு விஷயத்த பார்த்து தான் சேஞ்சஸ் ஆகுனேன். டாக்டர் மூவியில் இருக்கும்ல, நான் வீட்டில் சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு பிஜியில் தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில். அப்போ தான் டாக்டர் மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் இது சீரியஸ்லி சிவகார்த்திகேயனுக்கு அந்த டீம்லாம் நான் ரொம்ப கடமைப்பட்டிருப்பேன்னு தான் சொல்லுவேன். எதுக்குன்னா அப்போ வந்து அப்பா இறந்துருவாரு, சமுத்திரக்கனி சார் இறந்துருவாரு. அப்போ அம்மா மூவி டானா டாக்டர் எக்ஸாக்டா நேம் வரல. ஸோ அப்போ வந்து சொல்லுவாங்க, என்னைக்கு உங்க அப்பாவோட கால் தடத்தை பார்த்துருக்கியாடா, உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்ட்டு. ஸோ அந்த மூவி என் லைஃபை மாத்திச்சு. ஸோ நான் வீட்டில் என்னதான் சண்டை போட்டாலும் இது பண்ணாலும் அத்த சைடு நான் வீட்டில் போய் நிற்கும் போது என் லைஃப் நான் அங்கே தான் மாற்றிக்கிட்டேன். ஸோ ஒரு மூவி ரிலேட்டடாக நம்ம பார்க்கும்போது சில பேருக்கு சில விஷயங்கள் கனெக்ட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை போயிட்டு எடுத்து போய் வச்சா ஒரு 100 பேர் திருந்தணும் நான் சொல்ல, எனக்கு 2 பேர் திருந்தினா போதுன்ற பேட்டர்ல தான் நான் இதை எடுத்தது. ஆக்சுவலி ஆமா, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க மதி கேரக்டர் பத்தி பேசிட்டீங்க. அவர் நாட்டு சொல்ல இது சொல்ல ஆமா, எங்களுக்கு 1 லைன் மட்டும் தான் சொன்னாரு. ப்ரிப்பேரா வந்துட்டாரு. அதெல்லாம் சொல்லிட்டு அவர் வந்து அவரோட கதையில அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ஆனா ஆளுக்கு வந்து அவங்களோட கதாபாத்திரத்தோட பேர் மட்டும் தான் சொன்னாரு. இது ஒரு செக்ஷுவல் அபியூஸோட ஒரு மூவின்னு சொன்னாரு, அவ்வளவுதான். ஆனா எல்லாருமே ரொம்ப பிளைண்ட் ட்ரஸ்டடா வந்தது கார்த்திக் மட்டும்தான். ஏன்னா we know him for so long years. அவர் நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்படின்ற இதுல தான் எவ்ரி ஒன் டுக் அ ஸ்டெப். ஏன்னா செக்ஷுவல் அபியூஸுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. அது அந்த 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 விஷயத்த ஹோல்ட் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிமா எடுக்கிறதே பெரிய விஷயம். அது ஒரு இடத்துல கூட தப்பா போயிடக்கூடாது. அது ரொம்ப நீட்டா எடுத்து முடிக்கணும். அந்த விஷயத்த இப்போ அவர் சூப்பராகவே பண்ணி முடிச்சிருக்காரு. அந்த கதையா பார்க்கும்போது நிறைய பேருக்கு ரிலேட் ஆயிருக்கு. நிறைய பேர் அதை பார்த்துட்டு கால் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்கு, கதையா நல்லா வந்திருக்கு, ஸ்க்ரீன் பிளேயா நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இட் வாஸ் லைக் ஓகே. நம்ம ஒருத்தங்க மேல கதை கேட்காம ட்ரஸ்ட், ஏன்னா ஈஸியா ஒருத்தங்க கதை கேட்காம ட்ரஸ்ட் பண்ணி ஒர்க் பண்றது ரொம்ப ஹார்ட். நம்ம அந்த ஒரு ட்ரஸ்ட் வைக்கும்போது அது நல்ல அவுட்டா வந்திருக்கு. அவர் சொன்ன மாதிரி எனக்குமே இருந்தது. என்னோட போர்ஷன் ரொம்ப கம்மியா இருந்தது. நான் ஒரு கால் பண்ணி கேட்டேன், நீங்க என்கிட்ட கதையே சொல்ல, ரொம்ப கம்மியா இருந்தது போர்ஷன், என்னது இது அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அவரோட பெர்ஸ்பெக்டிவ் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஐ கெப்ட் இட் டு தி ஆடியன்ஸ். சண்டை நடந்துருக்கு. சண்டை நடக்குது. இப்ப ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, சண்டை நடக்கல. பட் நான் போய் கேட்டேன். பிகாஸ் இஃப் சம்மன் எல்ஸ் கண்டிப்பா அது ஒரு சொன்னியே செஞ்சியா, இது வேற ஒரு டீமா இருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு ஆர்கியூமெண்ட் போயிருக்கும். நான் அது பண்ணிருக்க மாட்டேன். ஆனா when comes to கார்த்திக், அதுவும் அவர் கொடுத்த ஒரு வேலிடான பாயிண்ட் என்ன, நான் ஆடியன்ஸ்க்கு கொடுத்துட்டேன். ஆடியன்ஸ் அதை டிசைட் பண்ணிட்டு மதி வந்து ஒரு வேலை அடிச்சாலா இல்ல அவ ஃபேமிலிக்காக அதை ஒத்துக்கிட்டாலான்னு அது ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கட்டும் அப்படின்னு. ஓகே ஃபைன், அது நல்லா தான் இருந்தது. குட்டி பார்ட்டா இருந்தாலும் ஐ ஹேட் அ ஸ்ட்ராங் பிளே இன் தட். அதனால எனக்கு அது பிடிச்சிருந்துச்சுல, ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன் அப்படின்னு ஏத்துக்கிட்டேன் நான். நைஸ் நைஸ் நைஸ். மேம் நீங்க சொல்லுங்க, லைக் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரியே சூஸியா பண்றதா இருந்தாலும் அந்த கேரக்டரோட டெப்த்தை வந்து அதுக்கப்புறம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்ட்ட ஃபர்ஸ்டே சொல்லனாலும் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல உங்க கேரக்டர் பத்தி. ஆக்சுவலா அது கார்த்திகே தெரியாது. யாழினியோட மதர் கிடையாது, தீபா சங்கர் பண்ணாங்கல்ல, அந்த கேரக்டர் நான் பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு அப்ப தோணுச்சு. நான் பார்த்ததுக்கு அப்புறம் தோணுச்சு, அவங்களும் சூப்பரா பண்ணிருக்காங்க, அந்த கேரக்டர் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் இமோஷனலா இருந்திருக்கும்ன்ற ஒரு விஷயம் எனக்கு அப்ப தோணுச்சு. ஓகே, சோ அது அப்ப தோணுச்சு. ஆமா. ஓகே, இப்ப அதுவும் இல்ல. ஃபைன், ஐ அம் டன். ஆமா. ஓகே ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். ஆக்சுவலா நான் கார்த்திக், ஐ மீன் கார்த்திக் எனக்கு முன்னால இருந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம், நீங்க வந்து ஈகே யூகேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணீங்களா? ஈகே யூகே
ஐ மீன் ஒரு சின்னதா ஒரு ஷார்ட் ஸ்டோரி பண்ணிருப்பீங்க விஜய் பிரேமோட. Oh, yeah. ஆமா. அதோட ஸ்டோரி ரைட்டர் நான் தான். Oh, really? Wow. அது நான் தான். அது ரொம்ப வருஷம் முன்னாடி. அப்போ I was like I'm 19 years old அப்போ நினைக்கிறேன். ஆமா. அப்போ ஒரு பிரேக்கப் ஸ்டோரி ஒன்னு. அது நீங்க ஃபுல்லா சொல்லல கூட அதுல EKUKன்னு சொன்னா என் கண்மணி உன் காதலன். என் கண்மணி உன் காதலன். யா நான் பண்ணேன். எனக்கு ப்ரொஃபைல் வரும்போது நான் எனக்கு அப்ப ஆமால உங்களை தானே நம்ம ஓகே பண்ணோம் அப்படிங்கிற ஒரு That was a very nice story. இல்ல இது கேமராக்காலாம் சொல்ல வேணாம். உண்மையாவே அது ஒரு நல்ல ஸ்டோரி. ஆக்சுவலா அப்போ அது நல்லா ஒர்க் ஆச்சு. இப்பவுமே அது நல்ல ஸ்டோரி தான். கேமராவே எல்லாமே நல்லா தானே பண்ணியிருந்தோம். நல்லா தான் பண்ணிருந்தோம். அப்புறம் டவுட்டா சொல்றீங்க? இல்லங்க இப்ப கார்த்தி வந்து சொல்லிட்டாப்ல. கார்த்தியோட இதை வந்து நம்ம கேட்டோம். சோ இது எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. சோ அதனாலதான் ஏன்னா ஸ்டோரி கொடுத்துட்டு நான் ஐம் அவுட். ஓகே, நான் உங்களை செட்ல பார்க்கவே இல்ல அதனால. ஆமா, ஏன்னா அது கொரோனா டைம். இங்க சென்னை இல்லாட்டி வர முடியல. ஸ்டோரி ஒண்டியும் கொடுத்துட்டே இருந்தேன் நானு. சோ அந்த ஒரு ரீசன் தான். டார்க் ரிலீஸ் ஆயிருக்கு. நினைச்சேன் நீங்க இதை கேட்பீங்க, எப்படி கேட்காம எல்லாரும் கேட்பாங்க. எப்படி இருக்கு அந்த அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கு அந்த ஒரு சந்தோஷம்? இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கா, அடுத்தடுத்து வைப்பான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் படம் பார்த்துட்டேன். ஓகே, எப்படி இருக்குன்னு அப்ப நீங்க தான் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்ப நீங்க தான் சொல்லுங்க. பிடிச்சிச்சு. பட் ஆனா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்ங்கிறத தாண்டி ஒரு மதரா ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும்ல. ஆக்சுவலா அவ சூப்பரா பண்ணிருக்கா. ஃபர்ஸ்ட் படம்ன்றதே தெரியல. ஓகே, எந்த ஒரு பயமும் இல்லாம ஃபர்ஸ்ட் நான் என்கிட்ட சொன்னா நீங்க ஷூட்டிங் ஸ்பாட் வந்தா நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா. ஓகே. சோ அவ எப்படி பண்ணிருப்பான்றது நமக்கு தெரியாதுல்ல. ஆன் ஸ்கிரீன்ல தான் ப்ரீமியர் ஷோல தான் நான் போய் பார்த்தேன். சூப்பரா பண்ணிருக்கா. அதான் டேடிக்கு தப்பாம பிறந்திருக்கான்றது தான் நான் சொல்லணும். கண்டிப்பா அவரை இங்க மென்ஷன் பண்ணி ஆகணும் நான். ஆமா, அவரோட பொண்ணு எப்படி தப்பா போகும்? சூப்பரா பண்ணிருக்கா. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. என்னதான் வந்து ரொம்ப ஈஸியா சொல்லக்கூடிய ஒரு வேர்டு, எப்போதும் போல ஒரு வேர்டு ஒன்று டிராவல் ஆகிட்டே இருக்கும். நெப்போ கிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்டு. அப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அவங்க. சூப்பரா பண்ணியிருக்கா. அது இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலான்றது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டிருக்காங்க. எஸ், அஃப்கோர்ஸ் அது ஒன்று இருந்துச்சு. என்னன்னா அது லைக் டிராவலா பார்க்கும்போது இன்னும் நிறைய இடத்துல அவங்கள யூஸ் பண்ணியிருந்திருக்கலாமே. பட் ஆனா கோரா அவங்களாலதான் நடக்குது அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லாஸ்ட் அந்த ட்விஸ்ட் தான் பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சு. ஆமா, கடைசியில ஜன்னல்ல வந்து நிக்கிற வரைக்கும் பிளஸ்ஸா தான் இருந்துச்சு. நைஸ், சூப்பர் மேம்.